ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை வச்சு அரிசி மாவை வச்சு இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். சில சமயத்தில் நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு எதுவுமே இல்லாதப்போ கண்டிப்பாக கோதுமை மாவு இருக்கும். அதனால் அந்த சமயத்தில் நமக்கு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு தோணும் போது இதை போல் ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் செய்யலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். வாங்க அது எப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். கோதுமை மாவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவை எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு முதல்ல நம்ம கோதுமை மாவை வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ஒரு அடிகனமான கடாயில் இந்த கோதுமை மாவை சேர்த்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் மாவு எப்படி வறுப்படுதுன்னு தெரியும் கேட்டிங்கன்னா, இப்போ வறுக்கும் போதே மாவு பாருங்கள் இந்த தன்மையில் இருக்குது. வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பூ போல் உதிரியாக வரும். அதை போல் வர்ற வரைக்கும் வறுக்கணும். மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக வறுபட்டு வரும். அது வரைக்கும் நம்ம மாவை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அது வரைக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் மாவு நல்லா உதிரியாக நல்லா வறுபட்டு வந்திருக்குது. மாவை எடுத்து நம்ம பார்த்தாலே தெரியும். மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த பக்குவம் வர வரைக்கும் மாவை வறுத்து விட்டுக்கணும். நல்லா இதை போல் பூவாக விழுது பாருங்கள் உதிரியாக. இதை போல் வர்ற வரைக்கும் இதை நல்லா வறுத்து விட்டுக்கணும். மாவு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பக்குவமாக வறுபட்டு வந்திருக்குது. இப்போ இந்த கடாயோட நம்ம அப்படியே இந்த சூட்லேயே அப்படியே விடலாம். கொஞ்சம் நேரம் இதை ஆறட்டும். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது நான் வீட்டில் ரெடி பண்ண மாவு. இதில் கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு ரெண்டுமே எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற நம்ம சீரகம் கூட இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து இது நல்லா ஆற விட்டுருக்கிற கோதுமை மாவை வறுத்து எடுத்துருக்கிறோம் இல்லையா, அந்த கோதுமை மாவை இதில் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவை இதில் சேர்த்துடலாம். கோதுமை மாவை பார்த்திங்கன்னா லேசாக ஒரு மிதமான சூடு இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து இதில் காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகுத்தூளுக்கு பதிலாக காரத்தூள் இருந்தாலும் சேர்த்துடலாம். நான் மிளகுத்தூளுக்கு மட்டுமே போதுமானதுன்றதால நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். அடுத்து இந்த மாவுக்கு தகுந்த போல் உப்பு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுணும். அரிசி மாவு, எள்ளு, கோதுமை வறுத்து விட்ட கோதுமை மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற போல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெய் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி சேர்த்து பூரி மாவுக்கு பிசைகிற போல் அழுத்தம் கொடுத்து பிசையாமல் சப்பாத்தி மாவுக்கு போல் கொஞ்சம் சாஃப்டாக வர்ற போல் இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம முறுக்கு புழியும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் இல்லாமல் இருக்கும். முறுக்கும் பார்த்திங்கன்னா சுட்டு எடுத்து வச்சு 1 வாரம் வச்சு சாப்பிட்லாம். அது வரைக்கும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, இப்போ தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பக்குவமாக தான் பிசைஞ்சு எடுக்கணும். ஏன்னா ஒரு மாவுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும். மாவு பார்த்திங்கன்னா நான் இந்த பக்குவத்தில் பிசைஞ்சிருக்கிறேன் பாருங்கள். இதை ஒரு 4 பங்காக நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இதை போல் 4 பங்காக பிரித்து எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு கரண்டிலையோ பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு கரண்டியில் இப்போ இதை போல் ஒரு முறுக்கச்சு வச்சு முறுக்கச்சில் இதை போல் ஒரு அச்சு சேர்த்துருக்குறேன். அச்சு சேர்த்துட்டு இதை நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். புழியும் போது பார்த்திங்கன்னா லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்து தான் புழியணும். நம்ம கோதுமை மாவில் செய்கிற முறுக்குன்றதால கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. மாவு லேசாக ஒரு அழுத்தம் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு புழியறது கஷ்டமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் இலகுவாக மாவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் தண்ணி சேர்த்து பிசையக்கூடாது. இப்போ நான் இந்த அளவுக்கு நமக்கு தேவையான சைஸில் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம்.
நீங்கள் தட்டு இருந்தாலும் தட்டை திருப்பி போட்டு அதுக்கு மேலே பிழிஞ்சு விட்டுக்கலாம் முறுக்கை. அரிசி மாவில் செய்கிற முறுக்கு போலவே இந்த கோதுமை மாவில் செய்கிற முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நம்ம தட்டெல்லாம் வச்சு நம்ம முறுக்கை வந்து புழிஞ்சு வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் நான் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இது வந்து சுட்டு எடுக்கணும். நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கிறோம் இல்லையா, இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வந்து இது வேக வச்சு எடுத்துடலாம். சீக்கிரமாக வெந்து வந்துடும், டக்குன்னு எடுத்துடலாம். நம்ம கரண்டியில் புழிஞ்ச முறுக்கை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து நல்லா வெந்து வரணும், கலரும் மாறக்கூடாது. நம்ம மிளகுத்தூள் சேர்த்ததால் லேசாக ஒரு கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு பக்கத்துலேருந்து மறுபக்கம் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயோட சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சி வந்தது. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வெளியே எடுத்துடலாம். நல்லா ஒரு முறுக்கு வந்து நல்லா வெந்த வாசனையாக இருக்குது. நம்ம அரிசி மாவில் செய்கிற முறுக்கை விட கோதுமை மாவில் செய்கிற முறுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும், அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். நம்ம மீதம் இருக்கிற மாவையே இதை போல் முறுக்கை புழிஞ்சு எடுத்துடலாம். நான் நேரடியாகவும் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வந்து மாவு வந்து புழிஞ்சு எடுக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை போல் ஒரு செய்முறையில் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு அரிசி மாவு இருந்தாலே போதும், டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸாக முறுக்கு சுட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.